கோவையில் செம்மொழி பூங்கா அமையும் என்று சொன்னதை இன்று நிறைவேற்றி தமிழ் நில வரலாற்றில் நிலைத்த புகழை பெற்றுள்ள அகர தமிழ் ஒலிக்கும் தமிழ்நாட்டை அரணாய் நின்று காக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செம்மொழி பூங்காவிற்கான கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். நவீன வசதிகளோடு உலக தரத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செம்மொழி பூங்கா கோயமுத்தூர் மாவட்டத்தின் தனி அடையாளமாக இன்று மிளிர்ந்து நிற்கிறது. 45 ஏக்கரில் 208.50 கோடி ரூபாய் மதிப்பில் தாவரவியல் பூங்கா, 23 வகையான தோட்டங்கள், செம்மொழி வனம், கடை 7 வள்ளல்களின் சிலைகள், ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் மழைநீர் சேகரிப்பு என செம்மொழி பூங்காவின் சதுக்கத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவின் சதுக்கத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மொழிகளில் மூத்த மொழி தாய் தமிழ் மொழியே, சொற்களில் இனிய சொற்கள் இன்தமிழ் சொற்களே, செறிவில் உயர்ந்து நிற்பது செந்தமிழே என்பதை உலகிற்கு உரைத்து சொன்னது அன்னை தமிழுக்கு கிடைத்த செம்மொழி அங்கீகாரம். இன்றைக்கு கோயமுத்தூரில் செம்மொழி பூங்காவை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்னை தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செம்மொழி அங்கீகாரம், அதை கொண்டாடும் விதமாக கலைகளும் தொழிலும் பண்பாடும் பாரம்பரியமும் நிறைந்த கோவையில் 2010 நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவித்தார். இன்று அந்த கனவை நனவாக்கி இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளையும் கட்சி பிரமுகர்களையும் தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு செம்மொழி பூங்கா வளாகத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களின் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. மண்ணின் பெருமையை உலக மேடைக்கு எடுத்து செல்லும் ஒரு புதிய அடையாளமாக திகழ இருக்கும் செம்மொழி பூங்காவினை திறந்து வைத்து சிறப்பிக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழர் வரலாற்றுக்கும் நம் தலைமுறைகளின் எதிர்காலத்திற்கும் திராவிட மாடல் அரசின் ஒரு பொன்னான பரிசு இப்பெருமை மிகு செம்மொழி பூங்கா. ரூபாய் 208.5 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு சிறப்பம்சங்களுடன் உலக தரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் செம்மொழி பூங்காவினை தனது பொற்கரங்களால் திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக திருமதி சுமதி லோகேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக செல்வி கலைவாணி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவின் சதுக்கத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கின்றோம். திருமதி ரூப்மதி ஆனந்த் கட்டிடக்கலை நிபுணர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக RR துளசி பில்டர்ஸ் அண்ட் SR யுனைடெட் இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் ஒப்பந்ததாரர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து ஜெயஸ்ரீ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் ஜே என்ஜினியர்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக மாண்புமிகு கரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். சிறப்புமிக்க இன்றைய செம்மொழி பூங்கா திறப்பு விழாவில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது.